அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாந்திரீக பயிற்சி என்னன்னா, எந்த மாதிரியான மந்திர பீஜங்களை தொடர்ந்து நம்ம சொல்லி வந்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது ஒவ்வொரு மந்திர பீஜங்களையுமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னாவே எளிமையாக அந்த மாந்திரிகத்தை நம்ம கற்றுக்கிற முடியும். சரிங்களா? அதாவது மாந்திரிகத்தை பொறுத்தளவு ஒரு சில நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அதாவது மந்திரமும் தந்திரமும் இருந்தால் மட்டும்தான் அந்த மாந்திரிகத்தை நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா? அதாவது எப்படி ஒரு மனிதனுக்கு உயிரும் உடலும் சேர்ந்திருந்தா தான் அந்த மனிதனால் இயக்க முடியுமோ, அதே போல மந்திரமும் தந்திரமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒரு மாந்திரிகத்தை நம்ம முழுமையாக அதோடைய சக்திகளை நம்ம அனுபவிக்க முடியும். சரிங்களா? இப்போ என்னன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கும். சரிங்களா? அதாவது நீங்கள் புத்தகங்களில் ஏடுகளில் படிச்சிருக்கலாம், புத்தகங்களில் மந்திரங்களை பார்க்கலாம். நிறைய யூடியூப் சேனல்களில் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு தெய்வங்களுடைய மந்திரங்களும் ஒவ்வொரு யட்சினிகளுடைய மந்திரங்களும் ஒவ்வொரு தேவதைகளுடைய மந்திரங்களும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் எல்லா தேவதைகளுடைய மந்திரமும் ஒரே மாதிரி ஒரே சக்திகளை கொடுக்கக்கூடியது தான். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் உச்சரிக்கக்கூடிய மந்திரத்துக்கு என்னைக்குமே சக்தி இல்லாமலாம் போகாது. எல்லா மந்திரத்துக்குமே சக்திகள் இருக்கும். சரிங்களா? எல்லா மந்திரத்துக்குமே சக்திகள் இருக்கும். சரிங்களா? மந்திரத்தை சொல்லுவது மட்டும் முக்கியமல்ல, அந்த மந்திரத்தை வச்சு நம்ம என்ன விஷயத்துக்கு மாற்றி அமைக்கணும், நம்மளுடைய என்ன விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த மந்திரத்தை வச்சு அந்த விஷயத்தை எப்படி நம்ம மாத்துறது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அதனால தான் மந்திரமும் தந்திரமும் இருந்தால் மட்டும்தான் அந்த மாந்திரிகத்தில் ஒரு விஷயத்த முழுசாக நம்ம அனுபவிக்க முடியும். சரிங்களா? எப்படி உடலும் உயிரும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு மனிதனாக முழுமையாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பெற முடியுமோ, மாந்திரிகத்தில் மந்திரமும் தந்திரமும் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க, மாந்திரிகத்தில் உள்ள நுணுக்கங்களை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிற முடியும். ஒரு மந்திரத்தை நம்ம முழுமையாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான சக்திகளை நம்ம அனுபவிக்க முடியும். சரிங்களா? எவ்வளவோ புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மந்திரங்கள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு பீஜங்களும் பார்த்துருப்பீங்க. ஓம்ங்கிற பீஜம், ஸ்ரீம்ங்கிற பீஜம், க்ளீம்ங்கிற பீஜம், சரிங்களா, பம்முங்கிற பீஜம், இந்த மாதிரி நிறைய பீஜ அர்த்தங்கள் கொடுத்துருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பீஜம்ங்கிறது உயிரை கொடுக்கக்கூடிய சக்தி பீஜம். சரிங்களா? இந்த பீஜத்துக்குண்டான அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு பீஜங்களும் ஒரு சக்திகளை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? நீங்க எவ்வளவு மந்திரங்கள் உச்சரிச்சாலும் அந்த மந்திரத்துக்கு சக்தி கொடுக்கறதே பீஜம் தான். சரிங்களா? பீஜம் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஓம்ங்கிற பீஜம் இருக்கும். சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஓம்ங்கிற பீஜம், இந்த ஓம்ங்கிற பீஜத்தை பல சித்தர்களாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், என்னன்னா இந்த ஓம்ங்கிற பீஜத்தை தான் சித்தி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா ஓம்ங்கிற சொல்ற பீஜத்தில் சகல லோகங்களையுமே வசம் பண்ணக்கூடிய பீஜம் தான் இந்த ஓம்ங்கிற பீஜம். இந்த ஓம்ங்கிற பீஜத்தில் ஆதிபராசக்தி இருப்பதாக ஐதீகம். ஆதிபராசக்தியோட விநாயக பெருமானும் இருப்பதாக அதிகம். விநாயக பெருமான் இருக்கிற இடத்துல தேவாதி தேவர்களும் மூவர்களும் யட்சினிகளும் தேவதைகளும் எல்லாருமே அதுக்குள்ள வசமாய் கிடப்பாங்க. சரிங்களா? விநாயகருக்கு வசம். சரிங்களா? ஏன்னா விநாயகருடைய மந்திரம் சொல்லாம எந்த தேவதையுமே நம்ம வசம் பண்ண முடியாது மாந்திரிகத்தில். சரிங்களா? மாந்திரிகத்திலையும் சரி, தெய்வ வழிபாட்டிலையுமே சரி, விநாயகருடைய வணங்காம நம்ம எந்த தெய்வமுமே வராது. ஏன்னா விநாயகருக்குள்ள சகல தெய்வமுமே வசியமாய் கிடக்கும். சரிங்களா? என்னன்னா அவங்க சொல்றதை தான் கேட்கும். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு சர்வலோக விஷயம், விநாயகரை பொறுத்தளவு சர்வலோக விஷயங்களுக்கு பூராமே விநாயகரை தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா விநாயகருக்கு தான் அனைத்து தெய்வ தேவதைகள் பூராமே வசமாயிருக்கும்.
சரிங்களா. அதனால தான் ஓம்ங்கிற அந்த பிரணவத்தை நம்ம என்ன செய்வாங்கன்னா சித்தி பண்ணுவாங்க. சரிங்களா. அதனால இந்த ஓம்ங்கிற பீஜத்தை வந்து நீங்க டெய்லி குறைஞ்சது தியானத்துல இருந்து நீங்க டெய்லி உரு கொடுத்துட்டு வர வர அந்த ஓம்ங்கிறது வந்து உடல்ல அந்த மந்திர பீஜங்கள் போக போக அந்த ஓம்ங்கிற சக்தி என்ன செய்யும்னா நம்ம லோக விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா. பெரும்பாலும் பாருங்களேன், இந்த பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் கால்லாம் அப்பேற்பட்ட அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய ஆளுகளும் போய் காலில் விழுந்து கிடப்பாங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இந்த ஓம்ங்கிற பீஜத்தை சித்தி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த ஓம்ங்கிற பீஜம். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரீம்ங்கிற பீஜம். சரிங்களா. இந்த ஸ்ட்ரீம்ங்கிற பீஜம் என்னன்னா சகல லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையுமே வசியம் பண்ணக்கூடிய வசிய பீஜம். சரிங்களா. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண் தெய்வத்துக்கு பூராமே இந்த ஸ்ட்ரீம்ங்கிற பீஜத்தை போட்டிருப்பாங்க. சரிங்களா. ஆண் தெய்வங்களுக்கு பூராமே ஸ்ட்ரீம் ஏன்னு வச்சுக்கோங்க, இது ஆண் பீஜம். சரிங்களா. ஆண்களை பூராமே வசம் பண்ணக்கூடிய ஆண்கள் பீஜம். பெரும்பாலும் இந்த கருப்பசுவாமி, இந்த சுடலை மாடன், இந்த மதுரை வீரன், இந்த மாதிரி தெய்வங்களுக்கு பூராமே பக்கத்துல வந்து ஏன் ஸ்ட்ரீம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஆண் தெய்வத்தை ஆண்களை வந்து வசியம் பண்ணக்கூடிய பீஜம் அப்படிங்கிறதுனால அந்த இந்த சுடலை மாடன் கருப்பசாமிலாம் ஆண் தெய்வங்கள். சரிங்களா. அதனால அந்த தெய்வத்துடைய பீஜத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நம்ம சேர்த்திருப்பாங்க. ஸ்ட்ரீம்ங்கிற பீஜத்துக்கு உண்டான அர்த்தம் இதுதான். சரிங்களா. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையுமே வசியம் பண்ணக்கூடிய பீஜம். சரிங்களா. அதனால தான் இந்த ஸ்ட்ரீம்ங்கிற பீஜத்தை யூஸ் பண்றாங்க. சரிங்களா. கிளீம் அப்படிங்கிற பீஜத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க, மகாலட்சுமியுடைய பீஜம். சரிங்களா. அதாவது பெண் தெய்வங்களுக்கு பூராமே இந்த கிளீம்ங்கிற பீஜத்தை போடுவாங்க. என்னன்னா இதுவும் ஒரு வசீகரமான பீஜம். சரிங்களா. இது பெண் தெய்வத்துக்கு உண்டான கிளீம்ங்கிற பீஜம். மகாலட்சுமி பீஜம்னு சொல்லுவாங்க. காளியுடைய பீஜம், காளிக்கு இந்த கிளீம்ங்கிற பீஜத்தை தான் போடுவாங்க. என்னன்னு வச்சுக்கோங்க, இது பெண் தெய்வத்தை எல்லாம் வசியம் பண்ணக்கூடிய பீஜம் அப்படிங்கிறதுனால இது கிளீம் அப்படிங்கிறது போடுறாங்க. சரிங்களா. அதை அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரீம். சரிங்களா. இந்த கிரீம்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம கேட்கறதெல்லாம், நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம், நம்ம ஆசைப்படக்கூடியது எல்லாம் கொடுக்கக்கூடிய பீஜம் தான் கிரீம். சரிங்களா. அதனாலதான் இந்த பீஜத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கேட்டதையெல்லாம் தரக்கூடிய சிந்தாமணி பீஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தாமணி பீஜம் சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் இந்த பீஜம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் எந்த தெய்வத்துக்கு முன்னாடி இந்த பீஜத்தை சேர்த்து அந்த தெய்வத்துடைய பேரை சேர்த்து நம்ம சொல்லும் போது அந்த தெய்வத்தின் அருள்னால நம்ம மனசுல நினைச்சிருக்கிறதோ நம்மளுக்கு நம்ம என்ன வேணும்னு தெய்வத்தை நம்ம கேட்குறோமோ அந்த விஷயத்த அந்த தெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பீஜம். சரிங்களா. அதனால இந்த மாதிரி மந்திரங்களுடைய பீஜத்தை முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மந்திரத்தின் உண்டான முழு பலன்களையுமே நம்ம அனுபவிக்க முடியும். சும்மா நம்ம வந்து யூடியூப் சேனல்ல கொடுக்குறோம், புத்தகங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு அந்த மந்திரங்களை வந்து சும்மா வாய்க்குள்ள மனசுக்குள்ள நம்ம சொல்லிட்டு போறதுனால ஒரு பயனுமே கிடையாது. சரிங்களா. ஒரு அர்த்தங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு மந்திர பீஜங்களுடைய உச்சரிப்பும் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா தெளிவா அதோடைய வைப்ரேஷனை உருவாக்கணும். சரிங்களா. அந்த பீஜங்களுக்கும் அளவுகள் இருக்கு. சரிங்களா. ஓம்ங்கிறது எப்படி சொல்லணும், கிளீம்ங்கிறது எப்படி சொல்லணும், கிரீம்ங்கிறது எப்படி சொல்லணும், அதுக்குண்டான மாத்திரை அளவுகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த உச்சரிப்புங்கிறது முக்கியம். நம்ம வாட்டுக்கு ஓம் கிரீம் கிளீம் மகாகாளியே நமக அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா. ஒரு பீஜங்களும் நம்ம சொல்லும் போது அந்த உடல்ல அதுக்குண்டான அதிர்வுகள், அதுக்குண்டான வைப்ரேஷன்களை நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா. இப்படி நம்ம மந்திரங்களை உச்சரிச்சா மட்டும்தான் அந்த மந்திரத்துக்கு உண்டான சக்திகளை நம்ம அனுபவிக்க முடியும். சரி, ரைட்டு. சரி, ஒரு தேவதையுடைய மந்திரத்தை நீங்க வந்து ஒரு புத்தகத்துல பார்த்தோ இல்ல ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தோ நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு தேவதையை அழைக்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை நீங்க உச்சரிக்கிறீங்க. அந்த அழைப்பு மந்திரம் தேவதையை வசியம் பண்ணக்கூடிய மந்திரம்ங்கிறது வந்து எல்லாரும் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அதனால மந்திரம்ங்கிறது வந்து இவங்க கொடுத்த மந்திரம் தான் உண்மை, அவங்க கொடுத்த மந்திரம் உண்மை, இவங்க கொடுத்த மந்திரம் உண்மை அப்படிங்கிறது கிடையாது. எல்லா மந்திரங்களுக்குமே உயிர் சக்தியானது இருக்கும். எல்லா மந்திரங்களை சொன்னாலும் அந்த
தேவதைகள் வரதான் போகுது. சரிங்களா? அப்பனா இதுல 2வது விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு தேவதையை நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா அந்த தேவதை என்ன செய்ய முடியும்னா நம்ம முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அந்த தேவதையை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சும்மா நம்ம மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தேவதை வந்த பிறகு நம்மளுக்கு அந்த தேவதையை எப்படி கட்டுப்படுத்துறது தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம மாட்டிக்கிறோம். சரிங்களா? வசிய மந்திரங்களை பூராமே அதுதான் ஒரு சிக்கல். என்னன்னா நம்ம மாட்டிக்கிறோம். சரிங்களா? அந்த மந்திரத்துல அந்த தேவதைகள் வந்த பிறகு அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தையும் சூட்சமங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்குத்தான் குருவோடைய வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிறது சொல்லும். குருவோடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நான் மந்திரத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்ன செய்யும்னா மந்திரத்துடைய சக்தியை நீங்கள் பெற முடியும். ஆனால் அந்த எந்த மந்திரத்தை சொல்லி எதற்காக அந்த தேவதை நீங்கள் அழைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். தேவதை கேட்கும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். சரிங்களா? அந்த சமயத்தில் நம்ம எப்படி கையாளணும், எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம அதுக்கிட்ட தந்திரம் முக்கியம். மந்திரத்தை மட்டும் உச்சரித்தா ஒரு பலனும் கிடையாது. அதுக்கு சேர்த்து தந்திரமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அந்த தந்திரம் நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் மாந்திரிகத்தை முழுமையாக நம்மளால அனுபவிக்க முடியும். சரிங்களா? ஒரு சில பேர்லாம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த யூடியூப் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பில் சில வசிய மந்திரங்கள் இருக்கும். சரிங்களா? சில விஷயங்களை வசிய மந்திரங்கள் இருக்கும். இப்போ ரைட்டு சொல்கிறது தப்பு கிடையாது. அதோடைய முழு அர்த்தங்களையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த விஷயங்களை நம்ம எடுக்கணும். சரிங்களா? எடுத்தோடனே நம்ம அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு சில பேர்லாம் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறது சில பேர்களுக்கு தெரியாது. சரிங்களா? அதனால அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியேற தெரியாமல் தவிக்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் குருவோடைய வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிறது. அதனால தான் குரு தொட்டு கட்டாத வித்தை என்னைக்குமே இது பண்ண முடியாதுன்னு ஒரு பழமொழியோடு இருக்குது. அந்த பழமொழியோட முழுசாக நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? அந்த பழமொழியோடு இருக்குது. சரிங்களா? குரு என்னைக்குமே நம்மளுக்கு தொட்டு காட்டினா மட்டும்தான் அந்த விஷயத்துக்கு உண்டான பலன்களை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே பயன்பெறும் நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். எல்லாருக்குமே பயன்பெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.